குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அத்தியாயம் 8 தொடர்கிறது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு இரவு சுமார் 8 அல்லது 9 மணிக்கு குருதேவருக்கு குமட்டல் ஏற்பட்டு அவர் இரத்தவாந்தி எடுக்க நேர்ந்தது. இதை பற்றி குருதேவர் கூறினார். 13 அந்த சாபமே நன்மையாக முடிந்தது. அந்த இரத்தத்தின் நிறம் அவரை இலை சாறு போன்று கருப்பாக இருந்தது. வாயிலிருந்து கட்டியாக வெளிப்பட்ட அதன் ஒரு பகுதி கீழே விழுந்தது. இன்னொரு பகுதி உள்ளே சுற்றி கொண்டு ஆழம் விழுது தொங்குவது போல் முன்பல் அருகில் உதடுகளில் இருந்து வழிந்து தொங்கியது. துணியை வைத்து இரத்தம் வருவதை தடுக்க நான் முயன்றும் அது நிற்கவில்லை. எனக்கு மிகவும் பயமாகிவிட்டது. அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லோரும் ஓடி வந்தனர். ஹலாதாரி அப்போது கோயிலில் பூஜை செய்து கொண்டிருந்தார். விவரம் அறிந்து அவரும் விரைந்தோடி வந்தார். அவரை கண்டதும் நான், அண்ணா, உங்கள் சாபத்தால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமையை பாருங்கள் என்று கண்களில் நீர் ததும்ப கூறினேன். எனது பரிதாப நிலையை கண்டு அவரும் அழத் தொடங்கிவிட்டார். வயதான அனுபவமிக்க சாது ஒருவர் அன்று கோயிலுக்கு வந்திருந்தார். கூக்குரல் கேட்டு அவரும் என் அருகில் ஓடி வந்தார். இரத்தத்தின் நிறத்தையும் இரத்தம் வெளிப்பட்ட இடத்தையும் உன்னிப்பாக கவனித்த அவர், அச்சம் வேண்டாம், இரத்தம் வெளியேறியது நல்லதாக போயிற்று. நீங்கள் யோக பயிற்சிகள் செய்து வந்தீர்கள் அல்லவா? யோக பயிற்சிகளின் விளைவாக சுழுமுனை நாடி திறந்து தலையை நோக்கி இரத்தம் வேகமாக போக தொடங்கியது. அந்த வழியாக இரத்தம் மேலே போவதற்கு பதிலாக பாதை மாறி வாய் வழியாக வந்தது நல்லதாயிற்று. உடயோகத்தின் இறுதியில் ஒருவர் ஜட சமாதி நிலையை அடைகிறார். நீங்களும் அந்த நிலையைத்தான் நெருங்கிக் கொண்டிருந்தீர்கள். இரத்தம் மட்டும் உங்கள் தலையை அடைந்திருந்தால் ஜட சமாதி நிலையிலிருந்து நீங்கள் திரும்பியிருக்கவே முடியாது. அன்னை உங்கள் மூலமாக ஏதோ ஒரு தலையாய பணியை நிறைவேற்ற எண்ணியிருக்கிறாள். அதனால்தான் உங்களை காப்பாற்றியிருக்கிறாள் என்று நினைக்கிறேன் என்றார். அந்த சாதுவின் சொற்களை கேட்ட பிறகுதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது போலிருந்தது. குருவி உட்கார பழம் விழுந்தது போல் ஹலாதாரியின் சாபமும் தற்செயலாக ஒரு பெரிய நன்மையில் முடிந்தது. 14 குருதேவரை பற்றி ஹலாதாரியின் எண்ணம் அடிக்கடி மாறும். ஹலாதாரியிடம் குருதேவர் கொண்ட தொடர்பில் ஓர் இனிமையான மறைபொருள் இருந்தது. ஹலாதாரி குருதேவரின் சித்தப்பாவின் மகன் என்பதை முன்னரே குறிப்பிட்டிருந்தோம். அவர் குருதேவருக்கு மூத்தவர். ஏறக்குறைய 1858 ஆண்டில் அவர் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்திருக்கக்கூடும். ராதா கோவிந்தர் ஆலய அர்ச்சகராக நியமிக்கப்பட்ட அவர் அந்த பொறுப்பை 1865 ஆண்டு வரை வகித்தார். ஆகவே அவர் குருதேவரின் 2வது 4 ஆண்டு சாதனை காலத்தின் போதும் அதன் பின் 2 ஆண்டு காலத்திற்கு அதிகமாகவும் தட்சிணேஸ்வரத்தில் தங்கியிருக்க வேண்டும். குருதேவரிடம் நெருங்கி பழகுகின்ற பேறு பெற்றிருந்தும் குருதேவரை பற்றி எந்தவித முடிவான கருத்தும் அவருக்கு ஏற்படவில்லை. சாஸ்திரங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர் ஹலாதாரி. ஆகவே குருதேவர் பரவச நிலையில் இருக்கின்ற போது அவர் அணிந்திருக்கின்ற உடை, பூநூல் முதலியவற்றை களைத்து எரிந்து விடுவது ஹலாதாரிக்கு பிடிக்கவில்லை. தன் சகோதரன் ஒரு பைத்தியம் அல்லது சாஸ்திர சம்பிரதாயங்களில் நம்பிக்கையற்றவன் என்று நினைத்தார். ஹிருதயர் கூறினார். சில வேளைகளில் அவர் என்னிடம், ஹிருதை, அவன் தனது ஆடை, பூநூல் முதலியவற்றை களைத்து விடுகிறான். இது மிகவும் மோசம். முந்தைய பிறவிகளில் செய்த நற்கருமங்களின் காரணமாகவே அந்தன பிறவி வாய்த்திருக்கிறது. அதனை சாதாரணமாக எண்ணி அந்த அபிமானத்தை விட்டுவிட நினைக்கிறானாம். அப்படி என்ன உயர்ந்த நிலை அவனுக்கு வந்துவிட்டது? எதன் காரணமாக இப்படி செய்ய துணிந்து விட்டான்? ஹிருதை, உன் வார்த்தைகளில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவன் இவ்வாறு செய்யாமல் பார்த்து கொள்வது உன் கடமை. இத்தகைய செயல்களை செய்யாமல் தடுப்பதற்கு அவனை கட்டிப்போட நேருமானால் அதை கூட செய்ய தயங்காதே என்று கூறுவார்.
அதே சமயம் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருகி வழிய குருதேவர் பூஜை செய்வது மன மகிழ்ச்சி பொங்கி பெருக அவர் இறைவனின் திருப்பெயரையும் புகழையும் பாடுவது தீவிர மன இயக்கத்துடன் இறைக்காட்சி பெற துடிப்பது ஆகியவை ஹலாதாரியை பெரும் வியப்பில் ஆழ்த்தாமலும் இருக்கவில்லை. இவை கட்டாயமாக இறை அருளினால்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். சாதாரண மனிதர்களிடம் இத்தகைய நிலைகளை ஒருபோதும் காணப்படுவது இல்லையே என்றும் எண்ணுவார். சில நேரங்களில் அவர் அவனிடம் ஏதோ ஓர் அசாதாரணமான சக்தி இருப்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவனுக்கு இவ்வளவு மனப்பூர்வமாக சேவை செய்ய முடியாது என்றும் கூறுவதுண்டு. 15. மூக்குப்பொடி போட்டுக்கொண்டு சாஸ்திரங்களை படிக்கும் ஹலாதாரியின் கல்வி செருக்கு. பல வகை ஐயங்களால் குழம்பிய ஹலாதாரியின் மனம் குருதேவரின் உண்மை நிலையை அறிந்து கொள்ள இயலாமல் தடுமாறியது. குருதேவர் கூறினார், நான் கோவிலில் பூஜை செய்வதை பார்த்து வியப்புடன் எத்தனையோ தடவை, ராமகிருஷ்ணா, இப்போது நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொல்வார். அதற்கு நான் கேலியாக, அண்ணா ஜாக்கிரதை, மீண்டும் குழம்பி விடாதீர்கள் என்று பதில் சொல்வேன். அவரும் விடாமல், நீ இனிமேலும் என் கண்களில் மண்ணை தூவ முடியாது. உன்னிடம் நிச்சயமாக தெய்வீக சக்தி உள்ளது. இந்த தடவை நான் அதனை முற்றிலுமாக அறிந்து கொண்டேன் என்பார். நல்லது, இந்த உறுதி எத்தனை நாள் பார்க்கலாம் என்பேன் நான். ஆனால் அவர் கோவிலில் பூஜையை முடித்து கொண்டு ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் இழுத்து கொண்டு பாகவதம், கீதை, அத்தியாத்ம ராமாயணம் போன்ற ஏதாவதொரு நூலை பற்றி விவரிக்க தொடங்குவாரோ இல்லையோ ஆணவம் தலைக்கேறிவிடும். முற்றிலும் வேறுபட்ட மனிதராக மாறிவிடுவார் அவர். ஒரு நாள் நான் அவரிடம் சென்று, அண்ணா, சாஸ்திரங்களில் நீங்கள் படித்த எல்லா நிலைகளையும் நான் உணர்ந்திருக்கிறேன். இவை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னேன். உடனே அவர், அடேய், நீ ஒரு முழு முட்டாள், நீயாவது இவற்றை புரிந்து கொள்வதாவது என்று கூறிவிட்டார். நான் உண்மையில் சொல்கிறேன், இதோ இதனுள் தம் உடலை காட்டி இருப்பவர் அனைத்தையும் எனக்கு விளக்கி கூறுகிறார். என்னுள் தெய்வீக சக்தி இருப்பதாக சற்று முன் கூறினீர்களே, அந்த சக்திதான் எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கிறது என்றேன். இதை கேட்டதுதான் தாமதம். கொதித்தெழுந்து விட்டார். விலகிப்போ முட்டாளே, கலியுகத்தில் கல்கி அவதாரத்தை தவிர வேறு அவதாரம் உண்டு என்று எந்த சாஸ்திரம் சொல்கிறது? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அதனால்தான் நீ இவ்வாறு நினைக்கிறாய் என்று ஓங்கிய குரலில் கத்தினார். நான் சிரித்து கொண்டே, இனிமேல் குழப்பமே வராது என்று சற்று முன்பு கூறினீர்களே என்று கேட்டேன். அதனை யார் செவி கொடுத்து கேட்பது? இதுபோல் ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, பல முறை நிகழ்ந்ததுண்டு. ஒரு நாள் நான் பரவச நிலையில் மரக்கிளை ஒன்றில் ஆடையேதுமின்றி ஒரு சிறுவனைப் போல் அமர்ந்து சிறுநீர் கழித்து கொண்டிருந்ததை ஹலாதாரி கண்டார். சந்தேகத்திற்கு இடமின்றி என்னை ஒரு பிரம்ம தைத்தியன் பிடித்து கொண்டதாக அன்றிலிருந்து ஹலாதாரி முடிவு செய்து கொண்டார். 16. காளியை தமோகுண வடிவில் என்று அவர் கூறுவதும் குருதேவர் உண்மை புகட்டுதலும். ஹலாதாரியின் மகன் காலமான செய்தியை முன்பே குறிப்பிட்டுள்ளோம். அந்த நிகழ்ச்சிக்கு பின் ஹலாதாரி காளியை தமோகுண தேவி என்று முடிவு செய்து கொண்டார். ஒரு நாள் அவர் குருதேவரிடம், தமோகுண தேவியை வழிபடுவதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுமா? அத்தகைய தேவியை நீ ஏன் வழிபடுகிறாய் என்று கேட்டுவிட்டார். இதற்கு குருதேவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இஷ்ட தெய்வத்தை அவமதித்ததை கேட்டதால் புண்பட்ட மனதுடன் காளி கோவிலுக்கு சென்று அன்னை காளியிடம் கண்ணீருடன், அம்மா, சாஸ்திரங்களில் ஆழ்ந்த அறிவு பெற்றவர் ஹலாதாரி, நீ தமோகுண வடிவினல் என்று சொல்கிறாரே, உண்மையிலேயே நீ தமோகுண வடிவினல் தானா என்று கேட்டார். அன்னை குருதேவருக்கு உண்மையை அறிவித்து அருளினாள். உடனே அவர் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் ஹலாதாரியிடம் ஓடிச் சென்று ஆனந்த மேலீட்டால் ஒரே தாவலில் அவரது தோளில் மீது ஏறி அமர்ந்து கொண்டு, அன்னையா தமோகுண வடிவினல் என்கிறீர்? அன்னையா தமோகுண வடிவிலல் அவளே, அனைத்தும் முக்குணங்களில் திருவுருவம் அவளே, தூய சத்வ குண
வடிவினங்களும் அவளே என்று திரும்ப திரும்ப உணர்ச்சி பெருக்குடன் கூறினார். பரவச நிலையிலிருந்த குருதேவரின் சொற்களாலும் ஸ்பர்சத்தாலும் ஹலாதாரியின் அகக்கண் அப்போதைக்கு திறந்தது போல் தோன்றியது. ஹலாதாரி அப்போது பூஜை செய்து கொண்டிருந்தார். குருதேவர் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி குருதேவரிடம் அன்னையின் வெளிப்பாட்டையும் கண்டார். சந்தனத்தையும் மலரையும் எடுத்து அவரது தாமரை திருவடிகளில் அர்ப்பணித்து வணங்கினார். சிறிது நேரம் கழித்து ஹிருதயர் அங்கு வந்து ஹலாதாரியிடம், மாமா, அவரை ஏதோ பேய் பிடித்திருப்பதாக எல்லாம் கூறினீர்களே, இப்போது ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். ஏனென்று எனக்கே தெரியவில்லை. காளி கோவிலிலிருந்து வந்த அவன் என்னை ஏதோ செய்துவிட்டான். எல்லாமே எனக்கு மறந்துவிட்டது போல் தோன்றுகிறது. இறைவனின் சக்தி அவனிடம் மிளிர்வதை நான் கண்டேன். காளி கோவிலில் நான் ராமகிருஷ்ணனிடம் செல்லும் போதெல்லாம் இத்தகைய உணர்வை என்னிடம் அவன் தோற்றுவிக்கிறான். ஆகா, என்ன அற்புதம் இது! என்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஹலாதாரி பதிலளித்தார். இவ்வாறு ஹலாதாரி குருதேவரிடம் தெய்வீக சக்தியை பன்முறை உணர்ந்தாலும் பொடி போட்டு கொண்டு சாஸ்திர விளக்கம் சொல்ல அமர்ந்துவிட்டால் எல்லாம் பறந்துவிடும். கல்வி செருக்கால் மதிமயங்கி மறுபடியும் தன் பழைய நிலைக்கே சென்று விடுவார். நன்றி, வணக்கம்.